ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பியாண்ட் தி பவுண்டரியில் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலில் இருக்க மற்ற வீடியோஸும் பாருங்கள். சரி வாங்க இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் மீராவையும் ஹீரோவையும் தான் காட்டுறாங்க. மீராவோட வீட்டில் இருக்க கிரியேச்சரை சாகடிக்கிறதுக்காக ஹீரோ ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. ஆனால் அது கிரியேச்சர் ஹீரோவை சாகடிக்க ட்ரை பண்ணுது. மீரா தான் காப்பாற்றுறா. அந்த கிரியேச்சர் அங்கேருந்து தப்பிச்சு வெளியே ஓடிடுது. மீராவும் ஹீரோவை அதை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் மீராவும் ஹீரோவும் 2 பேர் சேர்ந்து அதை அட்டாக் பண்ண அந்த கிரியேச்சர் மண்ணுக்கடியில் போயிடுது. திரும்பவும் வந்து அட்டாக் பண்ண எப்படியும் மீரா அதை டிஃபீட் பண்ணிடுறா. அதை சாகடிக்கலான்னு போகும்போது ஜஸ்ட் மிஸ்ல அது எஸ்கேப் ஆகி ஓடிடுது. மீரா அது தப்பிச்சு போயிருச்சு, பரவாயில்ல அது போகட்டும், அதை நீ இப்போ விட்டுட்டீங்கன்னா உனக்கு அடுத்த மாதம் ரெண்டில் எப்படி பே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்குறான். அது வேற இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த மாஸ்டரை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் மீராவுக்கும் அந்த கிரியேச்சருக்கும் பயங்கரமான ஒரு பேட்டில் நடக்குது. அந்த பேட்டில் அந்த கிரியேச்சர் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண மீராவோட ரிங்கை ரிமூவ் பண்ணிட்டு அவ பிளட்டை அந்த கிரியேச்சர் மேலே ஸ்ப்ரே பண்ண அந்த கிரியேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகிட்டு இருக்கு. ஹீரோவும் இதான் கரெக்டான நேரம் அதை சாகடிச்சிருன்னு சொல்ல மீராவும் அது பக்கத்துல போய் அதை கொல்ல ட்ரை பண்றா. ஆனா அவளால் கொல்ல முடியல. அவளுக்கு சில விஷுவல்ஸ் மட்டும் வந்துட்டு இருக்கு. அவ அதை யோசிச்சுட்டு இருக்கு. அந்த கிரியேச்சரோட திரும்ப அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. மீரா ஒரு வழியா அந்த கிரியேச்சரை சாகடிச்சிடறா. இந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் சாகடிச்சதுக்கு அப்புறம் அதுங்கிட்ட இருந்து ஒரு ஸ்டோன் கிடைக்கும், மானா ஸ்டோன் மாதிரி. மீராவோட கையில அந்த ரத்தம் ப்ளீட் ஆயிட்டு மீராக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஹீரோவும் வரான். என் பக்கத்துல வராது, இந்த பிளட் உனக்கும் ஆபத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி மீராவும் சொல்றா. அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மீராக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பேண்டேஜ் எல்லாம் போட்டு வரா. நீ வேணா என்னோட லிட்ரேச்சர் கிளப்ல வந்து சேர்ந்துக்குவேன், இந்த ஸ்டோனை நம்ம நாளைக்கு ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அது ஒரு முக்கியமான ஒரு இடம், அந்த இடத்துல நம்ம ஒருத்தரை மீட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிட்டு மீரா அந்த கிளப்ல ஜாயின் பண்ணிருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்கறான். ஆனா மீரா அதுக்கெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப டயர்ட்ல அவன் மேலேயே அப்படியே மயங்கி விழுந்துறா. அப்படியே நம்ம ஹீரோ வீட்டுல போனா அங்க அவனுக்காக யாரோ ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, ஒரு போஸ்ட் கார்டு மாதிரி இருக்கு. அடுத்த நாள் ஹீரோவும் மீராவை கூட்டிகிட்டு ஒரு காஃபி ஷாப்புக்கு போறான். நேற்று நைட் ரொம்ப நேரம் அவங்க ஒர்க் பண்ணதுனால அவங்க இன்ன வரைக்கும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த காஃபி ஷாப்லேருந்து வெளியே வந்த பொண்ணு சொல்றா. நான் உங்களுக்காக ஒரு ஸ்டோன் கொண்டு வந்திருக்கேன், டீமன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை சொல்றான். மீரா ஹீரோ கிட்ட உனக்கு அவ யாருன்னு தெரியும்ல, அவ ஒரு டீமன், அவ பக்கத்துல போகாத அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட மீராவும் சொல்லிட்டு இருக்கா. எனக்கு அது தெரியும், ஆனா இவன் நம்ம ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்றான். டீமன்ஸ் எல்லா ஷேப்லயும் எல்லா சைஸஸ்லயும் இருக்கும். ஹியூமன்ஸ் மாதிரி தான், நீங்க எவால்வ் ஆகலையே அந்த மாதிரி தான். டீமன்ஸ்லேயே பூச்சிகள்ல இருந்து மிருகங்கள், அதுக்கப்புறம் எங்களை மாதிரி ஹியூமன்ஸ் மாதிரி இருக்க சில டீமன்ஸும் இருக்கு. ஆக்சுவலாக இதுக்காக எங்ககிட்ட சர்டிஃபிகேட்லாம் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணும் அந்த சர்டிஃபிகேட்லாம் காட்டிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு மிட்சுகி வந்துருச்சு. சரி நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பிடா. ஹீரோவும் மிட்சுகி கிட்ட கொஞ்ச நாளா இந்த டீமன்ஸ்க்கு நடுவில் ஏதாவது ஒரு வித்தியாசமான நடவடிக்கையை கண்டுபிடிச்சு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். பெருசா எதுவும் இல்லை, ஏதாவது நடந்துச்சா? ஆமா, நேற்று நாங்கள் மீட் பண்ண ஒரு டீமன் ரொம்ப அக்ரெசிவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். மீரா, நேற்று நான் உங்ககிட்ட சொன்னல எங்களோட கிளப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா சொல்லி ஹீரோ கேட்கறா. மீரா இப்ப கூட முடியாதுன்னு சொல்லி தான் அங்கிருந்து கிளம்பி போறா. ஹீரோ வழியில நான் அவனை மீட் பண்ணி தான் போயாகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு இடத்துக்கு போறான். இவனோட பேரு ஹீரோமி. என்னடா தம்பி அண்ணான்னு சொல்லி கூட மாட்டியா, உன்னோட சீனியர் தான் நானு அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோமின் கேட்டுட்டு இருக்கான். நேத்து நீ கேம்பஸ் சுத்தி அந்த ஷீல்டு போட மறந்துட்டேன், அதனாலதான் இந்த கேம்பஸ் ஃபுல்லா என்ன சுத்தம் பண்ண விட்டாங்க. இங்க பாரு, இந்த கேம்பஸை ப்ரொடெக்ட் பண்ண வேணும்னு சொல்லி எனக்கு எந்த ஒரு அவசியம் கிடையாது, ஆனா உங்களுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கறதுக்காக வந்திருக்கேன். அதான் நான் பார்த்தேன் நீ வேற எதுக்காக வருவ. இந்த ஹீரோமியும் ஒரு ஹண்டர் தான். இந்த கேம்பஸை சுத்தி அவன் ஒரு ஷீல்டை எப்பயும் போட்டுருப்பா. நீ தேவையில்லாத விஷயத்துல மூக்கு நுழைக்கிற போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோவை பார்த்து கேட்க, நான் உன்னை அட்டாக் பண்ண மாட்டேன், அதுக்கு பதிலா நீயும் யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாது உன்னோட டீமன் பவரை வச்சு. அதுதான் நமக்குள்ள இருக்கிற ப்ராமிஸ். அது ப்ராமிஸ் இல்லடா, அது டீல், ஞாபகம் வச்சுக்கோ என்னைக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட அவன் சொல்லிட்டு இருக்கான். டே ஹீரோமி, முதல்ல என் மேலேருந்து கையெடு. நீ எப்போ வந்தாலும் என்னை இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலடா. நான் இங்கே அந்த டீமனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். யார் மிட்சுகி அனுப்பிவிட்டாலா இல்லை நானாக தான் வந்தேன். ஆனால் எனக்கு இந்த விஷயத்தை பற்றி எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க இருந்து கிளம்புறான். உனக்கு அந்த விஷயத்தை பற்றி எதுவும் தெரியாது தானே அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்குறான். அக்கிட்டோவும் அந்த கேஃபேக்கு வந்திருக்கான். அந்த இடத்துல அந்த டீச்சர் ஹண்டரும் இருக்காங்க. அக்கி இங்கே பாரு, நான் எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு அவள் 20,000 பவுண்ட்ஸாக தரேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு, நார்மலாக அந்த டீமன்ஸ்லாம் என்னை அட்டாக் பண்ணவே பயப்படும், ஆனால் இப்போ இந்த டீமன்ஸ்லாம் என்னை அட்டாக் பண்ணுது, அதையும் தாண்டி உங்களுக்கு இந்த ஸ்டோன்ஸ்லாம் கொண்டு வந்து தரேன்ல, எனக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த டீச்சரும் கேட்டுட்டு இருக்க. அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடா. நான் இங்கே மீரா வந்திருக்காளான்னு பார்த்துட்டு போக வந்தேன், அவன் இது வந்தாளா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். ஏன் எனக்கு மெசேஜ் பண்ணா, அவள் இன்னும் வரல. இந்த பேரியரை ஒரு சாதாரண ஹண்டரால கூட பாத்துறோம், இங்கே பிரச்சனை ஒரு சாதாரண ஹண்டரா இருக்காளா இல்லையாங்கிறதான். இந்த இடத்த நார்மலான பீப்புளால பார்க்க முடியாது, அதுக்கு அந்த லேடி ஒரு பேரியரை செட் பண்ணி வச்சிருக்காங்க. வழக்கம் போலதான் மீராவால அந்த பேரியரை பார்க்க முடியல. அங்க அப்படியே அழுதுட்டு, நான் அவங்கள தொலைச்சிட்டேன், என்னால அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மீராவும் அங்க சுத்திட்டு இருக்கா. கரெக்டான இடத்துக்கு மிட்சுகி வர மிட்சுகி ஹீரோயினை கூட்டிட்டு வரா. அந்த லேடி கிட்ட ஹீரோக்கு அந்த போஸ்ட் கார்டை கொண்டு வந்து அவன் கொடுக்குறான். இந்த போஸ்ட் கார்டில் அவரோட தாட்ஸ் இருக்கு. அவங்க என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தாட்ஸை இந்த போஸ்ட் கார்டில் அட்டாச் பண்ணி அனுப்புவாங்க. நீ இதை பார்க்கணும்னு நினைக்கிறியா? கண்டிப்பா கிடையாது, நான் அதை பார்க்கணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அவங்க ஒரு ஸ்பெல்லை யூஸ்
யூஸ் பண்ணி அந்த போஸ்ட் கார்டில் இருக்க அந்த மெசேஜ் ரிலீஸ் பண்ண அதில் ஹீரோட அம்மா தான் ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க. பிறகு இருக்க சாப்பிட்டியா, வீட்டில் சமைச்சு சாப்பிடு, அப்போ தான் உனக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் இப்படி அவங்க சொல்லிட்டு இருக்க அப்படியே அதை ஆஃப் பண்ணி வச்சிடறான். ஏன்ப்பா அதை ஆஃப் பண்ணிட்ட, நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி மிச்சுக்கி சொல்லிட்டு இருக்கா. நீ எவ்வளவு நேரமா இங்க இருக்க, அது இங்க முக்கியம் இல்ல, அதை ஆன் பண்ண கேட்போம் அப்படின்னு சொல்லி மிச்சுக்கியும் சொல்லிட்டு இருக்க. அவங்க சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி தான், மற்றவங்க மாதிரி இல்லாம ரொம்ப வித்தியாசமா இருப்பாங்க. இந்த மாதிரி வித்தியாசமான அம்மா இருக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த லேடியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு முக்கியமான பிரச்சனை உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு, அது ஒரு ஹாலோ. உனக்கு முதல்ல ஹாலோன்னு என்னன்னு தெரியுமாடா? ஹாலோங்கிறது ஒரு வகையான ஒரு டீமன் தான். அதுக்கு ஒரு பிசிக்கல் ஃபார்ம் கிடையாது. அது வழியில நீ நிக்காத, அது கூட சண்டை போடாத, எங்கேயாவது போய் மறைஞ்சுக்கோ. உனக்கு உங்க அம்மா ஒரு டீமன் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த லேடியும் கேட்க, அவங்க ஒரு டீமன் கிடையாது, அவங்க ஹியூமன் தான், எங்க அப்பா தான் டீமன். சரி ஹாலோனா என்ன? அவங்க சொன்ன மாதிரி தான், ஹாலோங்கிறது ஒரு டீமன் தான், அதுக்கு ஒரு பிசிக்கல் ஃபார்மே கிடையாது. போன டைம் அந்த மாதிரி ஒரு ஹாலோவை இந்த சிட்டி சந்திச்சப்ப 5 ஏரியா ஹண்டரால கூட 5 நிமிஷம் தாக்கு பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீரா அந்த ஸ்டோனை கூட அதை வாங்கி ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு அதுக்குள்ள வச்சு அதை பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு இவ்வளவு கம்மியான அமௌண்ட் தான் தந்திருக்காங்க, அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி மீராவும் சொல்லிட்டு இருக்கா. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம கிளப்ல வந்து மீட் பண்ண, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிச்சுக்கே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பாடுலாம் வாங்கி தந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்க, ஒழுங்கா அதே சாப்பிடு அப்படின்னு சொல்லி மீராவும் சொல்லிட்டு இருக்கா. இதுவே கடைசியா இருக்கட்டும், இனிமேட்டு என் பிரச்சனைகள்லாம் நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி மீராவும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நான் உங்களை மாதிரிலாம் கிடையாது, நான் உங்களை மாதிரி வாழவும் கூடாது, அதுக்கு நான் தகுதியே இல்லை. ஏன் நீ அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்கறான். ஏன்னா என்னோட கைகளால் ஒருத்தங்களை சாகடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி மீராவும் சொல்லிட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணாங்க.